ஏஜிங் வயசு ஆகிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், எல்லாருக்கும் நடந்தே தீரும். ஸோ அதனால் அது நம்ம தடுக்க முடியாது. பட் ஏஜிங்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை நம்ம எப்படி சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறது, ஹவு கேன் ஐ டேக்கிள் ஆல் திஸ். அதேமாதிரி நம்ம என்னென்னா சாவையும் தடுக்க முடியாது. நோபடி ஷுட் கெட் ஸ்கேர்ட் ஆஃப் டெத். டெத் இஸ் இன்எவிட்டபிளி கோயிங் டு ஹேப்பன். எந்த ஒரு ஜன்மம் உலகத்தில் போனாலும் we are going to die. பட் அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்துட்டோமா, நல்லா இருந்துட்டோமா. நம்மளோட பசங்களுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்மளோட பசங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கக்கூடாது, ஆண்டவா சீக்கிரம் எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ இது நீங்கள் கேட்கவே தேவையில்லை. உங்கள் டைம் எப்போ வருது அவனே தூக்கிடும் அவங்கள, அதாவது நீங்கள் கவலைப்பட வேணாம். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், வாட் யூ கேன் டூ ஆன் அ டே-டு-டே பேசிஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஆஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி ஸோ இதில் வந்துட்டு அவேர்னஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை 3ஆக பிரிச்சுட்டேன். அவேர்னஸ், இதெல்லாம் இருக்கா, எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லலையே அப்படிங்கிறது தெரியும். ப்ரிவென்ஷனோ இது தடுக்க முடியுமா அப்படிங்கிறது. கேர், சப்போஸ் அப்படி ஒரு வியாதி வந்துடுச்சு அதுக்கு வந்துட்டு ஏதாவது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டச் அப்பான். ஸோ காமன் ஹெல்த் இஷ்யூ சீனியர்ஸ்க்கு 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஹார்ட் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ இருதய நோய் அண்ட் ஸ்ட்ரோக் இதை வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா பயந்துடுறோம். ஐயோ இருதய நோயா, ஹார்ட் அட்டாக்கா, ஐயோ என்ன பண்ணுறது, நேற்று வரைக்கும் என் கூட சாப்பிட்டுருந்தார் என் ஃப்ரெண்டு, இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டாங்களே, இது எங்கேயா தப்பு நடக்குதா, அது எப்படி ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரும், இதெல்லாம் தான் நம்ம கேள்வி போகுது. ஹார்ட் அட்டாக் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். இது இட் ஹேப்பன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து 5லேருந்து, இதான் என்னோடய பிஹெச்டி டாப்பிக்கே, எப்படி ஒருத்தனோட ஹார்ட் அட்டாக்கை 5லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்னென்னா, இப்போ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் அவர் பாடி அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் பாடி பேசுங்க. இட் இஸ், அதை நம்ம கேட்கணும். நம்ம கேட்குறதே கிடையாது. வி டோன்ட் லிசன் அட் ஆல் டு அவர் பாடி. இப்போ உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னா அவங்க சொல்லும். இப்போ எப்படி சொல்லும் அது, இப்போது அந்த ஒரு படி ஏறினா கொஞ்சம் மூச்சு வாங்குது, நைட்டில் கொஞ்சம் லேசாக அந்த பக்கம் எரியுது, அது கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், அப்படி நம்மளே தான் டயக்னோஸ் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ there are so many things that you can avoid. நம்மளே நம்ம இல்லாட்டி என்ன பண்ணுறோம், ஃபார்மசியில் போய் நம்ம ரொட்டீனாக அப்போ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு ஒரு மருந்து கொடுப்பானா அவனுக்கு கொடுத்துருவான், அவனுக்கு தெரிஞ்சது கொடுத்துருவான், பட் அது மேலே தெரியாது அவனுக்கு. ஸோ பட் இதெல்லாம் தடுக்க முடியும். எப்படின்னா ரத்தம் எங்கே இந்த ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரத்த நாணங்கள் அடிக்குது. இப்போதைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸு லேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ப்ளட் சுகர் ப்ளட் டெஸ்ட் பண்ணிடுறோம், உங்களோட வாட்டிக்கல் இசிஜி எடுத்துடுறோம், எக்கோ எடுத்துடுறோம். 70% of the people who come to the hospital with chest pain can have normal cholesterol. அவனுக்கு கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், இசிஜியும் நார்மலாக இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸு, இப்போ இப்போதைக்கு இசிஜி நார்மலாக இருக்குது, எப்படி இன்னொரு 6 hours கழிச்சு இசிஜி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன ஆகுதுன்னா, we are expecting a damage to happen, பட் அந்த டேமேஜு இப்போ எடுத்த இசிஜியில் தெரியல, 6 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற இசிஜியில் தெரியல அப்படின்னா ஹார்ட் அட்டாக்காக இருக்காது, நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படிம்போம். ஸோ அப்படின்னா இசிஜியே இஸ் நாட் வெரி கன்க்ளூசிவ் டு ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக். நான் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுகிறேன். எங்கே நடக்குது பார்த்து ரத்த நாணங்கள். ஸோ ரத்த நாணங்கள் நம்ம படிக்கிறோம். எவ்வளோ பேர் ரத்த நாணங்கள் படிக்கிறோம்? 0%. நோபடி ஸ்டடிஸ் அ பிளட் வெசல். ஏன்னா நம்ம ரத்த நாணங்கள் எப்படின்னா, அது ஒரு எலாஸ்டிக் தன்மைனா பியூட்டிஃபுல், விரிச்சு ஒரு நாளைக்கு 60 வாட்டி அடிக்கணும் நம்ம ஹார்ட்டு. அதுக்கு ஹார்ட் ரேட் பற்றி அப்புறமா வரலாம். இந்த எலாஸ்டிசிட்டி தன்மை ஃபஸ்ட்டு போகும். அந்த எலாஸ்டிசிட்டி தன்மை போனதுக்கு அப்புறம் தான் அது ரிஜிட் டியூபாக மாறினதுக்கப்புறம் அதில் கஷடுகள் படிய ஆரம்பிக்கும். அந்த கஷடுகள், இது வந்து ஒரு டியூப் மாதிரி யோசிக்கலாம் நீங்கள். அந்த கஷடுகள் படிய ஆரம்பித்து ஒரு நாள் திடீர்னப்பா இன்றைக்கி நீ நேற்று வரைக்கும் தண்ணி வந்ததுப்பா டியூப்பில், நீ தண்ணி வரலப்பா, ஏதோ அடைச்சிட்டு இருக்குப்பா அப்படிம்பா. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் இன் யர் பிளட் வெசல்ஸ் ஆல்சோ. இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஓவர் நைட். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பிஃபோர் இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ரத்த நாணங்களை அசஸ் பண்ணிங்கன்னா, எஸ் என்னோடய வியாதிக்கு என்ன இருக்குது, ஏன்னா எனக்கு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன்னா அந்த கோர்ஸை நான் மாற்ற முடியும். ஐ எம் நாட் சேயிங் we can win over death, but at least I can win over premature heart attack.
2 நாளைக்கு முன்னாடி ஒரு 27 வயசு பையன் வந்தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஹார்ட் அட்டாக்கோட. ஏன் அவனுக்கு 27 வயசில் வந்தது ஹார்ட் அட்டாக்கு? அவன் பாட்டு கோவிடு, அவன் தண்ணி போட்டிருப்பான், அதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பட் அவனோட ரத்த நாணங்கள் ஒரு 70 வயசு ஆளுக்கு ரத்த நாணங்கள் அவனுக்கு இருக்குது. அதை ஏன் கண்டுபிடிக்கணும்? அதை கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் பாசிபிள். அண்ட் நீங்கள் இன்னும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங் என்ன பண்ணணும்னா, ப்ளட் ப்ரெஷரை சாதாரணமாக இடப்படாதீங்க. ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் நீங்கள் எப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும், ஒரு நர்ஸ் கிட்ட போனாலும் ப்ளட் ப்ரெஷர் 2 கையிலையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம யூஸ்வலாக வலது கை காமிச்சு ப்ளட் ப்ரெஷர் எடுப்போம். 2 கையும் பார்க்கணும். போத் த லிம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். என் கிளினிக் வந்தால் நாங்கள் காலையும் பார்ப்போம், கையும் பார்ப்போம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த அறிகுறி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுவும் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் காலையில் இப்போ வாக்கிங் போவீங்க, இப்போ காலையில் போய் செக் பண்ணாதீங்க. ஒரு நாள் காலையில் செக் பண்ணிங்கன்னா இன்னொரு நாள் சாயந்தரமாக செக் பண்ணுங்க. ஏன்னா வேரியேஷன். நம்ம எப்போ ஒரு பீக் டைம் ஆஃப் த டே நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கோ அந்த டைத்தில் தான் பிபி ஜாஸ்தியாக போகும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் 120/80 சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் மருந்து தேவையில்லை. 130/90 வந்துச்சுன்னா உங்கள் சாப்பாட்டை வகையிலே கவனிச்சிக்கலாம். அதை நம்ம அப்புறமா பேசுவோம் என்ன பண்ணலான்னு. another thing is ஸ்ட்ரோக்குக்கும் ரத்த நாணங்கள் கூடாது. ஸோ நீங்கள் ரத்த நாணங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 விஷயத்தை தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக்கும் தடுக்க முடியல, ஸ்ட்ரோக்கும் தடுச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு டூ. எங்கே போனாலும் நீங்கள் ரத்த நாணங்கள் டெஸ்ட்டு எனக்கு பண்ணிவிடுங்கோ அப்படின்னு அலாங் வித் யர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கேளுங்க. சும்மா ஏன்னா நம்ம இன்டெரக்டாக பார்க்குறோம் ஒருத்தரோட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் தான் பார்க்குறமே தவிர்த்து அது எங்கே அடி வாங்குதோ அதை நம்ம விட்டுருணும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு நெவர் வெயிட் ஃபார் செஸ்ட் பெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போது முன்னாடி இருந்தப்பெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ நான் படி ஏறினா சார் லேசாக மூச்சு வாங்குது. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பண்ண முடியல, ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் பாடி உங்கள்கிட்ட சொல்லுது அப்படின்னா மத்தியானம் நிறைய சாப்பிடாத. அப்படி சாப்பிட்டா கூட மத்தியானம் சாப்பிட்டுட்டு வேலை பண்ணாத, டேக் சம் ரெஸ்ட். அந்த டயத்தில் தான் என்ன, சில பேருக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய வேர்த்து கொட்டும். தட் இஸ் ஆல்சோ நாட் அ குட் சைன். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண உங்கள் பாடி வில் பி ஏபிள் டு டாக் டு யூ. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிசனிங் டு யுவர் பாடி வில் கிவ் யூ மோர் கொஷின்ஸ், மோர் ஆன்சர்ஸ். தட் இஸ் வாட் யூ நீட் டு டூ. ஓகே, நெக்ஸ்ட்டு காமனாக அடிக்கிறது போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ். அப்பா ரொம்ப வலிக்குது, முட்டி வலி, என்னால் முடியல, ஷோல்டர் வலிக்குது, சர்வைக்கல் ப்ராப்ளம், பேக் பெயின் இருக்குது. இது ஒரு காமன் ப்ராப்ளம் விச் வில் ஹேப்பன். இது என்னென்னா, நீங்கள் காமன் திங் இஸ் முட்டி ஜாயிண்ட் தான். இப்போ லோ பேக் பெயின் இஸ் அ காமன் ப்ராப்ளம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி நம்ம ஒரு மசாஜ் தடைப்போம், ஒன்று இது பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஏன்னா எல்லாமே இப்போ சர்ஜரி வாக்கில் போகுது. டாக்டர்கிட்ட போனால் சர்ஜரின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். இட்ஸ் நாட் நெசசரி. நீ ஜாயிண்ட்னா கிரேட் 4 ஃபுல்லாக முடங்கி எல்லாம் அப்படி இருந்தால் தான் கிரேட் 4 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணணும். அந்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வரைக்கும் இருக்கிறப்ப முன்னாடியே வலி இருந்து வந்துட்டிங்கன்னா, கண்டுபிடிச்சாச்சுன்னா அது சிம்பிள், உங்களோட ஃபிசியோதெரப்பிலே முடிஞ்சிடும். ஆர் மேக்ஸிமம் வி ஹேவ் டு புட் அ ஸ்மால் இன்ஜெக்ஷன் பார்ட் ஆஃப் இட் வேர் யூ கேன் சால்வ் இட். அதெல்லாம் விட்டுட்டு இல்லை பரவாயில்ல ஒன்றும் இல்லை, இது நல்லா இருந்தது, கொஞ்சம் லேசாக மடங்கிடுச்சு விட்டுடுறோம். அது அப்படியே நம்ம பாடி என்ன பண்ணால் அது ட்ரை டு ஹீல் இட். நம்ம பாடி எங்கே போனாலும் ஹீல் பண்ணோம். பட் ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா உங்களோட இது பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ போன் அண்ட் ஜாயிண்ட் இஸ் அ வெரி திங். இதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா மசில்ஸ். இப்போ ஆல் ஆஃப் அஸ் என்ன ஆகும்னா மசில் வேஸ்டிங் ஆகும். இந்த மசில் வேஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தரோட மசில்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு யூ கேன் ப்ரிவெண்ட் மஸ்குலோ ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். தடுத்து விழுந்துடுறது இதெல்லாம் ஏஜ் ஃபேக்டரில் வரும். நம்மளுக்கு படி ஏறும், தடிக்க விழுந்துருவோம். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா மசில்ஸ். அதில் கோர் மசில்ஸ்னு 108 மசில் இருக்குது. இதுக்காக நீங்கள் ஜிம் போங்க, நாளைக்கு ஜிம்மில் போய் எல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. ரொட்டீன் திங்ஸ் வாட் எவர் யூ ஹேவ் டு டூ. சிம்பிளாக ஒரு 1 kg 2 kg 5 kg டம்பிள்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தினைக்கும் காலையில் ஒரு 5 வாட்டி அது ஒரு 30 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதே இந்த மசில் இப்படி பண்ணிங்கன்னா மசில் இந்த பக்கம் இருக்கிற மசில் ஆக்டிவேட் ஆகும்.
இப்படி பண்ணிங்கன்னா இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். அதே இது கால்லையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு மசில்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு ஃபிசியோதெரப்பி கிட்ட போயிட்டப்ப இந்த பேசிக்காக பண்ணணும்னு நினைக்கிற வீட்டில் என்ன பண்ணணும், இந்த மசில் மாஸை நீங்கள் விட்றாதீங்க. எப்போ ஒருத்தருக்கு தொலைன்னு அந்த இது ஆச்சோ அதெல்லாம் ஃபேட் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா யூ வில் ஃபாலோ இன்டு டயபெட்டிஸ், யூ வில் ஃபாலோ இன்டு ஆல் ப்ராப்ளம்ஸ். அது வரக்கூடாது. ஏன்னா மசில், போன், ஜாயிண்ட் இது மூணும் கனெக்டட். ஸோ அதனால் தான் சொல்கிறேன், எக்ஸசைஸ் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா கூட சிம்பிள் எழுந்துச்சி மார்னிங் ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ஃபார் 25 minutes ஆஃப் பிரிஸ்க் எக்ஸசைஸ். ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறது அது எக்ஸசைஸே கிடையாது. தயவுசெய்து ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா ஃபோனை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஃபோனை எந்த பேக்கெட்டில் வச்சுக்காதீங்க, பேன் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் அகெயின் ரேடியேஷன். அது ஒரு சிஸ்டம் இருக்குது, அதையும் நான் அப்பமா சொல்கிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எப்படி வாக் பண்ணோம் அப்படின்னா ஆரம்பிக்கிறப்போ ஸ்லோ வாக்கிங், 5 minutes ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் அ ஸ்பீட், நெக்ஸ்ட் 5 minutes இன்க்ரீஸ் அ ஸ்பீட் மோர். திருப்பி வரப்போ அதே மாதிரி வாக்கிங்கில் வரணும். 25 minutes ஆச்சா வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா அப்புறம் வீட்டில் டென்ஷன் ஆகிடுவாங்க, என்னடா ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் காமன் ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல, அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் வாக்கிங் இஸ் மேண்டேட்ரி ஃபார் யூ. அதை விட்றாதீங்க தயவுசெய்து. தட் இஸ் கோயிங் டு பி. மாடிப்படி இருக்கா வீட்டில், சும்மா மாடிப்படி ஏறி போயிட்டு கீழே நடந்து வாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ மாடிப்படி ஏற முடியுதோ ஏறுங்க. அதுவும் இந்த நீ ஜாயின்ட் ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா இல்லை வலி வந்துச்சு உட்காந்துக்கிறேன், உட்காந்த நெக்ஸ்ட் செகண்ட் த டிசீஸ் இஸ் கோயிங் டு ப்ரோக்ரஸ். அது பண்ணிடாதீங்க. யூ ஹாவ் டு கீப் ஆன் வாக்கிங். ஓகே, வலி இருந்தால் கூட போங்க, ஆனால் கோ டு அ டாக்டர், சி வாட் இட் இஸ், என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு டூ இட். ஸோ திஸ் இஸ் வாட். அதே மாதிரி விட்டமின் டி நம்மளுக்கு எல்லாம் இம்பார்ட்டண்ட். விட்டமின் டி டெஸ்ட் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா விட்டமின் டி இஸ் எ வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த போன். அது உங்கள் பிளட் டெஸ்ட்டில் வரும்போது அதுவும் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அது தான் இட்ஸ் ஈஸிலி மேனேஜபிள். அண்டு நீங்கள் சப்போஸ் காலையில் ஏந்திரிக்கிற ஆளாக இருந்ததுன்னா சூரியன் ஃபஸ்ட்டு ஏந்திச்ச உடனே சூரியனை பார்க்குறது தான் பெஸ்ட்டுங்க. சூரியனை நம்ம மறந்துட்டோம், பஞ்சபூதங்களை நம்ம டோட்டலாக மறந்துட்டோம். ஏன்னா அவன் இருக்கிறதோடு தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன், இன்றைக்கி இது பண்ணுறோம் அப்படின்னா அவங்களால தான். அது பாட்டுக்கு சைலண்ட்டாக அது வேலையை பண்ணிகிட்ருக்கு. என்றைக்காவது ஒரு நாள் பார்த்து மாணிபாய் சூரியபகவான் எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்குறதெல்லாம் விட்டுட்டோம். ஸோ அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் 15-20 minutes அவங்ககிட்ட பேசுகிறது சூரியன்கிட்ட. வாட்டர், ஏர், க்ளீன் வாட்டர், க்ளீன் ஏர், ப்ரீதிங் வந்து அது போயிட்டே இருக்கலாம். ப்ரீதிங்லேயே ஐ கேன் டாக் அபவுட் ஃபார் த நெக்ஸ்ட் 45 minutes. இப்போ ப்ரீதிங் எக்ஸசைஸ் பிராணாயமா அப்படின்றது எல்லாருமே சொல்ல, நான் பிராணாயமா பண்ணிட்டுருக்கேன். தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க. கரெக்டான ஒரு ஆள் என்ன சொன்னாலும் பண்ணுங்கள். ஏன்னா தப்பாக பண்ணிட்டா கூட இட் லவ் இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ இது பண்ணாவே யுவர் போன்ஸ், ஜாயின்ட்ஸ், எவ்ரி திங் வில் கம் பேக் டு நார்மாலிட்டி. பிரெயின் அண்ட் நர்வ்ஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னா மெமரி லாஸ். ஏன்னா காலைல என்ன சாப்பிட்டோம் மறந்துட்டேனே, அவன் பேர் என்ன, அது இது வருமே அப்படின்னு சொல்லி இழுத்தடிப்போம். இதெல்லாம் சேயிங் தட் யூ ஆர் கெட்டிங் இன் டு மெமரி ப்ராப்ளம்ஸ். இந்த மெமரி ப்ராப்ளம் எப்போ இது மாதிரி வந்துடுச்சோ அதை தடுத்துடாதீங்க. ஏன்னா யூ கேன் டெவலப் இட். ஏன்னா இப்போ செல்ஃபோன் வந்த தொட்டு உங்கள் ஃபோன் நம்பரே மறந்துருக்கோம், நம்பரை பார்த்து சொல்லணும் அப்படிம்போம். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. இட்ஸ் ரியலி பேட். ஸோ த ட்ரை ரிமெம்பரிங் நம்பர்ஸ், டூ மேத்ஸ், சிம்பிள் மேக்ஸு. ஒரு முன்னாடி ஒரு வண்டி போகுது அப்படின்னா 4455 டக்குன்னு கூட்டி நெக்ஸ்ட்டு 20 செகண்டில் அந்த நம்பரோட வேல்யூ வந்துடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சுடோக்கு, பசிலு உட்காந்து 4 பூரா டிவி பார்த்துட்டு இதில் பிரயோஜனமே கிடையாது. இட்ஸ் வெரி வேஸ்ட் ஆஃப் டைம். டிவி பாருங்கள், நான் வேணான்னு சொல்ல. டிவி பார்க்க தான் எல்லாம் சோகமானு தான் பார்த்துட்ருக்கோம். சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி எதாவது இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி அதை விட்டுருங்க. நாட் டோட்டல் நான்சென்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் ஸ்கிரிப்சர்ஸ், say Bible or Quran or Bhagavad Gita, so many essential things are there. So ஏதாவது ஒன்று, அது தூக்கம் வர வரைக்கும் படிக்கணும்னு சொல்ல, ஏதாவது ஒரு ஸ்டான்ஸை எடுத்து படிச்சுக்கோங்க, அது ஊற போடணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் which will bring. If you are believing in the best mantra, what I guess is Gayatri mantra. The Gayatri mantra is the best mantra for your brains. If you can utter Gayatri mantra in the same tone, in the same frequency of what it has to be done, that is the best. You will be amazed. But the Brahmins had a lot of knowledge. எங்கே வந்து knowledge? They used to do the Gayatri. காலில் ஒரு சந்தியாவதனம் பண்ணுறது, சாயந்தரம் ஒரு சந்தியாவதனம் பண்ணுறது, அது பண்ணுறது. ஏன்னா அந்த காயத்ரி மந்திரா சொல்ல 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 இட் ரீஜுனேட்ஸ். இஃப் அட் ஆல் கலியுகத்தில் ஒரு காயத்ரி மந்திரா இஸ் அ மந்த்ரா தட் யூ ஹவ் டு டூ. அஃப்கோர்ஸ் மெடிசன்ஸ், கவுன்சிலிங், சேஃப் என்வரன்மெண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்களே பண்ணலாம். நம்மளாம் அந்த காலத்தில் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் போய்ட்டு நம்ம கைக்கு இப்போது
வயசாக நம்மளுக்கு இந்த சின்ன மூமெண்ட்ஸ், ஏதோ ஸ்பூன் எடுப்போம் டகாலில் விழுந்துடும், ஒரு இது அடிப்போம் போடும். ஏன்னா இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இல்லை. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க? நம்ம அந்த காலத்தில் ஒரு இது ஊதுகாயின்னு ஒன்று விளாடுவோம். ஒரு நிறைய ஒரு வாட் யூ கால் தட், அந்த டேம்பரின் கொட்டை இருக்கே, அதை வச்சுக்கிட்டு ஊதிட்டு அதை ஒன்று ஒன்றா எடுப்போம். அசையாமல் எடுத்தால் நீ அவுட்ரா அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது அதெல்லாம் நம்ம போடணும். ஒவ்வொரு இதையும் எடுத்து நம்ம விளாண்டு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ண சின்ன பசங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டைம், சின்ன பசங்க சொல்லித்தாங்க. தட் இஸ் வாட் யூ கேன் டூ மேக்ஸிமம். ஸோ அதை நீங்கள் பண்ணப்போ யூ வில் ஸ்டார்ட் சீயிங் தட் யர் பிரெயின் இஸ் ஸ்டார்டிங் கெட்டிங் மோர் ஆக்டிவேட்டட். ஸோ தட் வில் பி ஒன் திங் வேர் யூ கேன். அண்ட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தூங்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனை நோண்டிட்டு தூங்குறது, டிவியை பார்த்துட்டு தூங்குறது. தூங்க போகிறோம் அப்படி தெரிஞ்சதுன்னா செல்ஃபோன் ஷுட் பி ஆஃப்ட். நோ பாயிண்ட் இன் நோட்டிஸிங் ஆல் தட். half an hour பிஃபோர். இந்த பெட்ரூம்லேயே நான் ஒரு டீ வச்சு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, யோர் சன் இஸ் ஸோ அஃபெக்ஷனேட் டு யூ, தயவுசெய்து இது பண்ணாதீங்க. பெட்ரூம் இஸ் ஃபார் ஸ்லீப்பிங். பெட்ரூம்லாம் டிவியே வேணாம். வந்தால் ஹாலில் பாருங்கள், இல்லாட்டி டிவி பார்க்க வேணாம். நேராக ரூமுக்கு போனீங்கன்னா இட் மஸ்ட் பி அமைதியாக தூங்குறதுக்கான ஸ்லீப். அது சில பேருக்கு தூக்கம் வந்துட்டு ஏதாவது யோசனையில் இருப்போம். ஆஸ் யூ க்ரோ ஓல்டு நம்மளுக்கு யோசனைகள் நிறையா வரும். வாட் ஐ ஆல்வேஸ் சேஸ், நம்ம எதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுறான், என் பொண்ணு அங்கே போனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, என் பேர் எப்படி இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் வாட் ஐ ஹியர் ஃப்ரம் பீப்புள் இதுதான் யோசிக்கிறோம். டோன்ட் திங்க், ஈச் ஒன் ஹஸ் காட் தியர் லைஃப். அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்து சொன்னால் மட்டும் நீங்கள் அதை சொல்யூஷன் கொடுங்க. எல்லாத்தையுமே நம்மளே எடுத்து போட்டு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தான் அவங்க கூட இருந்து காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். அதனால் என்ன, அது யூ ஆர் ஸ்க்ரூயிங் அப் யுவர் செல்ஃப். இது தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லா ப்ராப்ளம் வரும். அப்புறம் யூ வில் பி ட்ரபிளிங் யுவர் சன் அண்ட் டாட்டர் செய்கிறப்பா என்னால் முடியலப்பா, பிபி ஜாஸ்தியாக போச்சு இதனால. ஸோ ஃபைனலி யூ கோயிங் டு ஹர்ட் தம். நீங்கள் யாரை நீங்கள் துன்புறுத்த வேணாம், கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறவங்களும் இன்டெரக்டாக யூ கோயிங் டு ஹார்ம் தம். டோன்ட் டூ இட். ஸ்லீப் இஸ் யுவர் பர்த் ரைட். 6 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்ரி. இப்போ வயசான தொட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மத்தியானம் தூக்கம் வருதா, half an hour 45 minutes தூங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்லீப் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த பிரெயின் அண்ட் நர்வ்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் நேச்சர் கூட இருக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. ஒரு செடி, சின்னதாக ஒரு செடி வாங்கிட்டு வந்து அதை வளர்க்குறது, டெய்லி பாருங்கள் அந்த செடி எப்படி வளருது அப்படின்னு. இன்றைக்கி துளிர் விட்டுருக்கா, எவ்வளோ நாள் கழிச்சு அது பூ போகுது. எவ்ரி டே தேர் வில் பி அ சேஞ்ச். அந்த இதில் நீங்கள் வந்து ஒரு 3 சேஞ்சாவது ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூ ஆர் ஸ்டேயிங் வித் நேச்சர். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் நேச்சர் கூட இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ யுவர் பிரெயின் செல்ஸ் வில் பி மோர் வைப்ரண்ட். தட் இஸ் வாட். எப்படி சில பேருக்கு ஞாபக சக்தி நிறையா இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, மெட்டபாலிசம் அண்ட் டைஜஷன். ஏஜ் ஆக ஆக சாப்பாடு வகையில் என்ன சாப்பிடணும், சாதம், ரொட்டி இதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிடணும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா பசிச்சா நம்ம பாடியை கேட்கும். பசிச்சுருமேனு சாப்பிட வேணாம். ஐ திங்க் ஏஜ் நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் we are not going to unnecessarily go and eat. சின்ன பசங்க தான் பசிச்சுருமேனு சாப்பிட அமைச்சிருவாங்க. நம்ம அந்த நேரத்துக்கு கரெக்டாக 6 o'clock 7 o'clock in the evening, after that don't take your dinner at all, except for days like this. Today it is going to be beyond 7 o'clock because of my talk. ஸோ அப்போ நீங்கள் வர வழியில் சாப்பிடுவோம். பட் அதுலேயும் வந்துட்டு choose the right food. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும், தட்ஸ் ஓகே, நீங்கள் சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, பட் கம்மியாக சாப்பிட்டு எசென்ஷியலாக நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிச்சது சப்ளிமெண்ட்ஸில் இருக்கும். ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே ஆர்கானிக் சொல்லலாம். எது ஆர்கானிக்னு எனக்கு தெரியல, அது நிஜமாகவே ஆர்கானிக்கான்னு தெரியல. நம்ம வேறு பூச்சி பொழியை போட்டு எல்லாத்தையும் போட்டு அடித்து சாத்திடுறோம். ஸோ நத்திங் இஸ் குட். இப்போ நீங்கள் ஒரு மஞ்சளே, இப்போ கர்க்யூமின்னு ஒன்று இருக்குது, மஞ்சள்னு ஒன்று இருக்குது. நான் தான் டெய்லி மஞ்சள் போட்டு சாப்பிட்றேனே, என் ஒய்ஃப் நல்லா சாம்பார் பண்ணுவான்னு. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 50 மஞ்சள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறோம். உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ மஞ்சள் போடுவோம், 50 மஞ்சள் போட நீங்கள் சாம்பார் சாப்பிட முடியாது. ஸோ அதை வந்துட்டு இவன் கர்க்யூமனாக எடுத்துகிட்டு வரான். சில சப்ளிமெண்ட்ஸ் ஆர் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் ஏ லாங்கவிட்டி. அதை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அது என்னென்னு ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ சர்டன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் குட். இதே நீங்கள் அலோபதிக் மெடிசனு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றான், அது கொடுத்துட்றான்னா தென் இஸ் டிஃப்ரெண்ட் திங். அது நம்ம எப்படி பண்ணாமல் இருக்கிறது, தேவையா இல்லையா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி இந்த டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, கான்ஸ்டிபேஷன் இஸ் another very frequent problem that all of us are going to have. நம்மளோட இந்தியன் டாய்லெட்டை தான் பெஸ்ட்டுங்க.
ஏன்னா அந்த கிராவிட்டி நம்ம இப்போ எங்கள் வீட்லேயும் தான் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்திருக்கு. பட் அப்புறமா தான் யோசித்து பார்த்தா நம்ம இந்தியன் டாய்லெட் சிஸ்டம் வாஸ் த பெஸ்ட் சிஸ்டம். கீழே உட்காந்து போகிறப்போ உங்கள் ஜாயிண்ட்டு உங்கள் மசிலு எல்லாமே சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இட் வாஸ் கிவிங் எ கிராவிட்டி. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் வந்து மோஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சா தான் எனக்கு மோஷன் வருது காலில் அப்படின்னு உட்காந்துட்டு வரும். இதெல்லாம் டோட்டல் வெரி வேஸ்ட் ஆஃப் டைம். அதேமாதிரி அப்படி வந்தது அப்படின்னா ஃபைபர் அப்படின்னா நம்ம ஃபைபர் கம்மியாக எடுத்துக்கிறோம், தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபைபரை, எதில் ஃபைபர் கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகுது அந்த மாதிரி பார்த்து பண்ணுறது பெட்டர். ஓகே. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்குது, அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்களோ டாக்டர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஆல்வேஸ் ட்ரை டு டிக்ரீஸ் த மெடிசன். அது நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியில் தான் பொறுத்து இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ஐஸ், இயர் அண்ட் மவுத், கேட்ராக்ட் இஸ் அ காமன் ப்ராப்ளம். அது தடுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் 60-65 வயசு வரதான் யூ ஹேவ் டு ஹேவ் எ கேட்ராக்ட் சர்ஜரி. ஸோ ஆப்தல்மாலஜிஸ்ட் வில் லேர்ன் ஓரல் ஹைஜீன். நம்ம வந்துட்டு வாயை கொஞ்சம் அடிக்கடி கொப்பளிச்சிக்கணும். ஏன்னா நம்மளோட இதாக பேட் பாக்டீரியா நிறையா வரும். நம்ம பேசுகிறப்போ சில நல்ல காற்று வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு எப்பப்பெல்லாம் அதுக்குன்னு நீங்கள் வந்துட்டு உப்பு கல் உப்பு போட்டு நம்ம நல்லா போட்டு காகல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்ல. எங்கே போனீங்களோ வாயை கொப்பிடிச்சிக்கோங்க. எதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தட் இஸ் வாட் இட். டென்ச்சர் இருந்தால் டென்ச்சர் ஹேஸ் டு பி வெரி க்ளீன். அதை வந்துட்டு டெய்லி அதை எடுத்து அது வந்துட்டு உங்களுக்கு புது பல் மாதிரி அது. ஸோ அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாதுகாத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா டென்டல் இன்ஃபெக்ஷன் பயங்கர இன்ஃபெக்ஷன். அது வந்துச்சுன்னா உயிர் விடும். லாட் ஆஃப் ஹெட்டேக்கு அது இது அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வி கேன் ப்ராக்டிஸ் வெரி ஈஸிலி. இம்யூனிட்டி அண்ட் கேன்சர், எதிர்ப்பு சக்திகளை நம்ம என்னென்னலாம் வளர்த்துக்க முடியும். நெல்லிக்காய், மஞ்சள், இதெல்லாம் நம்ம வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் விச் கேன் இன்க்ரீஸ் இம்யூனிட்டி. துளசி, இதெல்லாம் நீங்கள் துளசி வீட்லேயும் வளர்க்கலாம், பேம்பு வளர்க்கலாம். அதெல்லாம் 100% ஆக்சிஜனு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேனியன் ட்ரீ, நம்ம ஆல மரத்தை சுற்றிட்டு வா அப்படின்னு ஒரு முனிவர் சொன்னாங்க. 100 வாட்டி சுற்றினேன் குழந்தை பிறந்துச்சிங்க அப்படிமா. ஏன் சுற்ற சொன்னாங்கன்னா 100% ஆக்சிஜன் அதில் இருக்குது. அந்த போதி மரத்துக்கு இடத்துல உட்காந்தாங்கன்னா அதில் ஒரு இது இருந்தது. போதி மரத்தில் நம்ம எல்லோரும் தேடி போகணும் தேவையில்லை. பட் நம்ம பேனியன் ட்ரீ எல்லா கோயிலையும் இருக்குது. ஸோ கோயில் போகிறவங்க வந்து யூ கேன் சிட் அண்டர் த பேனியன் ட்ரீ ஃபார் சம் டைம் அந்த மாதிரி. ஸோ அகைன் இந்த வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட் இன்ஃபெக்ஷன் கேன்சர்லாம் வந்து நீங்கள் தடுக்க முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வருது. பட் அது எப்படி நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா ஈவன் யூ கேன் வின் ஓவர் தீஸ் கைண்ட் ஆஃப் டியூமர் கண்டிஷன்ஸ். யூ கேன் வின் ஓவர் இட். Emotion, social, these kind of meetings is absolutely important. Okay, உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. As you grow old, the children also become more dependent on you. இப்போது யூஎஸில் இருக்கிற பசங்களாம் அப்பா அம்மா வந்து அங்கே வர சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது தான் கூப்பிட்றாங்க. We are not bothered about how values your time. நம்மளும் தூக்கிட்டு போகிறோம். நத்திங் ராங் இன் டூயிங். நான் தப்புன்னு சொல்ல, நல்லது. ஆனால் உங்களுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம் இஸ் ஃபார் யூ. கோயில் போகிறீங்களா, கோயில் பாருங்கள். டெய்லி மேக் ஷுவர் யூ கால் 2 or 3 அவர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா உங்கள் நம்பர்லாம் வாங்கிக்கோங்க. ஒரு 2 பேர்கிட்ட பேசுங்க. ஏப்பா எப்படி பாருங்க, என்ன பாருங்க, ஓ அவங்ககிட்டயா, டோன்ட் ஹேவ் நீ நெகட்டிவ் ஃபீல். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணால் போர் அடிச்சிருவானே, ஏப்பா இவன் வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம். டோன்ட் சூஸ் யுவர் பீப்புள் பிகாஸ் தே ஆல் தேர். ஒருத்தருக்கு அட்வான்டேஜ் இருக்கும், ஒருத்தருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவனை மாதிரி நீ இல்லை, ஆனால் நீ பண்ணுறது எவ்வளோ தப்பு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். ஸ்பெண்ட் சம் டைம். இந்த மாதிரி லோன்லினஸ் உங்களுக்குன்னு சில டைம் இருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சமைக்கிறது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரலாம். see how it is. that will be more easier, that will be more enjoying. சிரிக்கணும், எல்லோரும் சிரிக்க கற்றுக்கோங்க. வேணா nobody is laughing. அதுக்கு ஒரு லாஃப்டர் தெரப்பின்னு ஒரு கிளாஸ் வச்சு அதுக்கு ஒரு காசு வாங்கி நீங்கள் எப்படி சிரிக்கணும் வர சொல்லித்தரோம். இதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ சிரிக்கிறது நம்மளுக்கே வரணும். அது ஆக்சுவலாக ஏன் சிரிக்க மாட்டேங்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. we are not laughing. ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை. எல்லோரும் பார்த்தா சோமாக இருக்கிறாங்க. யார் ஒரு ஹாய் கூட சொல்கிறதில்ல நம்ம. வந்துட்டிங்களா அப்படின்னு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ தீஸ் திங்ஸ் ஷுட்ஸ் கம். அண்ட் இதில் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, இதுக்காக நீங்கள் வந்துட்டு காலையில் சாயந்தரம் மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லவே இல்லை. ஒரு லிங்க் இருந்தால் தட் லிங்க் வில் டெஃபினெட்லி, அது பயந்துட்டு பண்ணக்கூடாது. காலைல நான் வந்துட்டு இந்த 108 வாட்டி காயத்தை சொல்லி காலைல விளக்கேற்றலையே, ஐயோ என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி இது பயம், வேஸ்ட் ஆஃப் டைம். காட் நெவர் வாண்ட்ஸ் டு டூ எனிதிங். நீ நிம்மதியாரா சந்தோஷமாரா என்ன ஒரு வாட்டி நினச்சியா போதும் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். நம்ம தான் வி கிரியேட் so many things. பட் அந்த ஒரு பாண்டிங் யூ ஹாவ் டு லேர்ன் டு டாக் டு ஹிம். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு.
அவங்க தான் they were able to succeed in the thing. பயந்து பண்ணுறது அது the waste of time. Anyway, so ஓகே, சும்மா இது ஒரு இதுக்காக போட்டேன்னா, ஒரு வயசானவர் போனார், 8 முடி தான் தள்ள இருந்தது பார்பர் ஷாப்புக்கு. பார்பர் பார்த்து இவன் என்ன பண்ணுறது, என்ன பண்ணோம், அதை கட் பண்ணணுமா, என்ன பண்ணோம், இல்லை அதை கலர் அடி அப்படின்னாராம். ஸோ அவரோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, பார்பரோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது. ஸோ லைஃப் இஸ் என்ஜாய். நீங்கள் ஒரு நாளைக்கு இன்னொருத்தர் சிரிக்க வச்சாவே போதுங்க. ஒரு குழந்தையாக இருக்கட்டும், பெரியவனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், சிரிக்க வச்சிடணும். you'll be also happy. That is what we need to do. Senior citizens has to do that. ஏன்னா பசங்களாம் we expect பசங்களாம் என்ன, they are all too busy. It's impossible to expect them to come and talk to you. இது நடக்கவே நடக்காது. அவன் போகிற ஆஃபீஸில் வந்து அவன் பிடிஞ்சு எடுக்கிறான். ஆஃபீஸில் அவன் வரதே 10 மணிக்கு வருவான். வீட்டில் அவன் ஆல்ரெடி போயிடுச்சு. என்னப்பா இன்றைக்கி நம்மகிட்ட பேசவே இல்லையே. ஆனால் எதிரே பார்க்காதீங்க, பேசினா நல்லது, பேசாட்டி ஐ எம் ஸ்டில் ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் யூ ஹேவ் டு டெவலப். தட் இஸ் ஹவ் த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி. இப்போ டெக்னாலஜிலாம் வந்துச்சு, டெக்னாலஜி கோயிங் டு கில் அஸ் மோர். அடுத்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அவன் ஒருத்த ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கே ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் வந்துடும் நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி பேட். லக்லி நம்ம இருக்க மாட்டோம். இப்போது ஹெல்த்தை பற்றி சொல்லியாச்சு. இப்போ சர்டன் ஃபியர்ஸ் இருக்கும் சீனியர்ஸ்க்கு. அந்த ஃபியர்ஸ், வை யூ ஷுட் ஃபியர், என்னென்ன காமன் ஃபியர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெல்த் ரிலேட்டட் ஃபியர்ஸ் தான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் திருப்பி சொல்ல, வந்துருமோன்னு. வரலை அப்படின்னா பயப்பட வேணாம். வந்துருமோன்னு பயந்து நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஏஜிங் ஃபியர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போது என்ன ஓல்டு ஏஜில் ஹோமில் போட்டுருவானோ, இப்போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, இப்போ ஏதாவது ஒரு வீடு பார்க்கணுமோ, இந்த மாதிரி இது அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூ ஆர் ஸ்டார்டிங் டு திங்க். டோன்ட் டூ தட். இதெல்லாம் வராமல் இருக்கிறது தான் நான் சொல்யூஷன் முன்னாடி சொல்லிட்டேன். இந்த ஃபியர் நீங்கள் போய்க்கணும். அப்படி வந்தால் கூட எஸ் தேர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் இட். தேர்ஸ் லாட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வேர் பியூட்டிஃபுல்லி டன், மச் மோர் பெட்டர் தென் வாட் யூ கேன் ஸ்டே அட் ஹோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வி கேன் லிவ் டு என்ஜாய். ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மரத்தடியாவது கிடைக்கும். ஆண்டவன் அந்த நம்மளே ஓடல, மரத்தில் உட்காந்து ஜாலியாக படுத்து தூங்கலாம். அவன் ரோட்டில் படுத்து தூங்கலை, நம்ம ஆல்ரெடி படுத்தா தூங்கணும் இல்லை. ஸோ வி ஷுட் லேர்ன் ஆல் திஸ். இது லோன்லினஸ் லூசிங் நேவர் தான். இந்த லோன்லினஸ்ஸு எப்போனா நம்மளோட ஸ்பௌஸ், நம்மளுக்கு கூட இருந்தவங்க வந்து யாராவது மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் அ ரியல் ஹார்ட் திங். பிகாஸ் இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்தாங்க. பட் எஸ் இட் இஸ் அ ப்ராப்ளம். பட் அதுலேருந்து என்னென்னா, வாட் ஆர் த பியூட்டிஃபுல் திங்ஸ் தட் யூ கேன் ரீலிவ் யுவர் என்டையர் லைஃப் பை த தாட். சோகமாகிறது ஒன்று, ரீலிவிங் அண்ட் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஹாப்பி ஒன்று. ஐ வுட் சே ட்ரை டு சூஸ் அதர் ஒன். சோகமாகிட்டு இருக்கிறது நல்லது, உங்களுக்கும் நல்லதில்லை, மற்றவங்க நல்லதில்லை. ஒன்ஸ் யூ கெட் டு த டிப்ரெஷன், உங்கள் இம்யூனிட்டியை பூரா அடிக்கிறது ஒரு டிப்ரெஷன் போதும், சாத்திரம்ல. அது தேவையில்லை. ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். அங்கே அதுதான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வில் பி. செஸ் விளையாடுங்க, கேரம் போர்டு விளையாட, ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஆடவே தெரியலனாலும் சும்மா ஒரு 4 தட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. தட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. ஓகே, கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ். ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு கோயிலில் இன்றைக்கி ஒரு 100 விபூதி பேக்கெட் மடித்து அவர்கிட்ட கொடுத்துருப்பாப்பா, அதை 10 பேர்கிட்ட கொடுப்பா அப்படின்னு. ஒன்றுமே இல்லைனா ஏதாவது ஒரு கோயில் ஆக்டிவிட்டி எடுத்து பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தட், டூ தட். அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் 2-3 hours. ஏன்னா நம்ம ஈவினிங் டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் ஈவினிங் டைம் தான் ஒரு மாதிரி கோஸ்ட் டைம். தண்ணி போடுறோம் அந்த ஈவினிங் டைம் தான். மச்சான் 6 மணி ஆச்சுரா வர தண்ணி அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாதம் தான் கூடுவாங்க. அது இஸ் ஆல் டெவில்ஸ் டைம். அந்த டெவில் டைத்தை போக்குறதுனா எங்கே இந்த மாதிரி நல்ல காரியம் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுங்க. அந்த மாதிரி பண்ணுறது மச் மோர் ஈஸியர், பெட்டர். Scam. It now has become a big problem. Any phone call which you are not interested, do not answer the phone call. நீங்கள் அவங்ககிட்ட ரொம்ப, ஏன்னா நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. எவனாவது ஒருத்தன் மாட்டான், நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அவனும் கரெக்டாக மாட்டிக்கிறான், அவன் வந்து தட்டு போயிடறான். Scam is one thing which you can avoid. This is definitely you can avoid. Anything you do, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஃபோன் வந்தால் நான் பக்கத்தில் பேங்க் இருக்கேன், நான் பேங்க்கில் பார்த்து பேசிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. You can avoid it. Okay, these things you can already, there are a lot of things. End of life fears. Death, suffering, yes, we are all worried. But death கண்டு நம்ம பயப்படணும் தேவையில்லை. We just, it's a very transient life that we're living. We're just going on to the next life. Okay, if somebody believes in the next life, yes, we're just transferring off. The transient, unfortunately we don't remember. அதனால தான் பயம். ஸோ அதனால அந்த பயத்துக்கு தேவையில்லை. இன்ஃபேக்ட் தர்மர் வாஸ் த சன் ஆஃப் யமதர்மராஜா. நான் அப்போ யோசிச்சு, ஏன் குந்தி ஃபஸ்ட்டு யமதர்மராஜாவை கூப்பிட்டாங்க? எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் தர்மர் பார்த்து கும்பிடணும்? தர்மா அப்படின்னு வச்சாங்க. தர்மம் வேணும். ஸோ தர்மராஜா கண்டு பயப்படுறோமே தவிர்த்து, பட் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். தர்மம் அவர் தான், தர்மத்துக்கு அவர் தான் அது. ஸோ யூ நாட் ஃபியர் ஹிம், யூ ஷுட் என்ஜாய் இட். Say, oh, this is what it is. Okay, I'm ready to come whenever you are willing to take me off. முடிஞ்சு போச்சு. Okay, fine. So if you feel, it's another small thing. If you feel stressed, ஒரு திருப்பி படிச்சு பாருங்கள், டெசர்ட் ஆகிடுது.
யூ கேன் ஹாவ் அ டெசர்ட் அண்ட் என்ஜாய். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே வந்து யூ கேன் ரியலி சேஞ்ச் இட் ஆஃப். பின்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி டெசர்ட். ஸோ யூ கேன் ஹேவ் எ டெசர்ட். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ஒரு கேண்டி சாப்பிட்ணும், பசங்களை கூட்டு போய்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வாடா அப்படி கூட்டு போகிறது, உங்களை அவங்களே கூட்டு போகிறது வாடா ஒரு சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு. நத்திங் ராங். ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ யூ கேன் சேஞ்ச் இட் ஆஃப். சாக்லேட் இஸ் a வெரி குட் திங். டார்க் சாக்லேட் இஸ் a வெரி குட் திங் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். சோகமாக இருந்தீங்க, டிப்ரெஷன் இருந்தீங்க, டார்க் சாக்லேட் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் will start happening over you. அதுக்கு டார்க் சாக்லேட்டில் மூடிடாதீங்க. டோன்ட் கெட் டிபெண்ட் ஆன் எனிதிங் இன் லைஃப். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு இதில் டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். பி கேர்ஃபுல். ஓகே, இது வந்துட்டு சம்திங் கால் ப்ளூ ஜோன் இந்த வேர்ல்டு. உலகத்தில் வந்து இந்த ப்ளூ ஜோன் யாரெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாங்களோ அவங்ககிட்டலாம் ஒருத்தன் விசிட் பண்ணி அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க, ஏன் எல்லார் மக்களும் 100 வயசுக்கு மேலே வாழக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு தான் இந்த ப்ளூ ஜோன்னு பேர், அந்த ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு. அவனும் பெருசாக சொல்லவே இல்லை. இப்போ நான் என்ன சொல்லணும் அதான் சொன்னான், மூவ் நேச்சுரலி. ஆக்டிவிட்டி ஷுட் பி பார்ட் ஆஃப் யர் டெய்லி லைஃப். இப்போ நான் ஆக்டிவிட்டி பண்ணணுமே, காலைல 6 மணிக்கு தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் நவரவே மாட்டேன். அப்படியே நியூஸ் பேப்பர் படிப்பேன், அப்படியே எனக்கு காஃபி இங்கே டேபிளில் வரணும், சாப்பாடு இங்கே வரணும், டிவி பார்ப்பேன், மத்தியானம். அது ஆக்டிவிட்டி கிடையாது. யுவர் ஆக்டிவிட்டி ஷுட் பி எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். எங்கெங்கெல்லாம் நீங்கள் நவர முடியுமோ ஓடணும், ஆடணும், பாடணும். ஈட் லைட் பிளான் பே. நான் சொன்னதே அதுதான். அவன் சொன்னதை நான் இப்போ ப்ளூ ஜோனில் கண்டுபிடிச்சதை நான் இப்போ உங்களை ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ ப்ளூ ஜோன் இஸ் நத்திங் பட் 100 years வாழலாம் அப்படின்னா இதுதான். ஆனால் தீஸ் ஆர் திங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 10 minutes போதுங்களாம் சன்லைட்டுக்கு. அதில் கொஞ்சம் இந்த சூரிய நமஸ்காரம் நம்மளுக்கு வந்து அவனுக்கு 10 minutes சன்லைட் தான் டெய்லி. நம்மளுக்கு சூரிய நமஸ்காரம் அவன் சொல்லிட்டே போயிட்டான், இந்த 12 எக்ஸசைஸ் பண்ணுறான் சூரிய நமஸ்காரம் அப்படி. அது நம்ம யாரும் பண்ணுறதில்ல. இதே ஒரு டெக்னாலஜி வைஸ் நான் எடுத்துகிட்டு வந்து அது யூஎஸ்லேருந்து FDA அப்ரூவ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு, எல்லாம் போய் $440 கொடுத்து வாங்குவோம். அது இப்போ சூரிய நமஸ்காரம் இஸ் ஃபேண்டாஸ்டிக் சிம்பிள் திங். எல்லா ஜாயின்ஸும் மூவ் ஆகும். நீங்கள் சூரிய நமஸ்காரம் அந்த 12 பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஜாயின்ஸ் வில் கெட் மூவ். அது போதும் நம்மளுக்கு. யூ நீட் நாட் டு வாக் ஆஃப்டர் மீல்ஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ நடந்து பாருங்கள். கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டேக் ரெஸ்ட்டு. ஆனால் என்னென்னா சாப்பாடை நம்ம சரி பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஆல்வேஸ் 70% தான் வயிறு ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக கும்பு இது வரைக்கும் முக்க சாப்பிடணும் தேவையில்லை. இது வரைக்கும் சாப்பிட்டா வயிறு சொல்லிடும் அப்பா போதும்டா அப்படின்னு. அப்புறம் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா இன்றைக்கி எனக்காக ஒரு பஜ்ஜி சாப்பிட்றேன், எனக்காக ஒரு போண்டா சாப்பிட்றேன், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைப்பா போதும்பா அப்படின்னு. ஸோ ஈட் பீன்ஸ். அதான் இது வந்து பீன்ஸு. கால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி. ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட்னா நீங்கள் ஆண்டவனுக்கு தான் நீங்கள் கிராட்டிடியூட் கொடுக்கணுன்னே இல்லை. நீங்கள் என்றைக்காவது உங்களை பார்த்து உங்களுக்கு கிராட்டிடியூட் சொல்லுவீங்களா? இவ்வளோ வருஷம் இந்த உடம்பு, யூ ஹவ் கம் இன் டு திஸ் பாடி, பட் ஹவ் யூ எவர் தாட் தட் யூ ஹவ் டு பி கிராட்டிடியூட்? இப்போ என் கண் இவ்வளோ அழகாக இருக்கேன், நான் இவ்வளோ வருஷம் இவ்வளோ பார்த்துருக்கேன், என் கண் தேங்க்யூப்பா. இப்போ மூளை இவ்வளோ இது கொடுத்துருக்கேன், என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? வி டேக் இட் ஃபார் கிராண்டட். இவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி காலை இவ்வளோ நடந்துருக்கோம் வாழ்க்கை பூரா, காலை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதையாவது சொல்லுங்கள். நீ கடவுள்கிட்ட பேசவே வேணாம். என் பாடி இஸ் யோர் காட். ஏன்னா ஒவ்வொரு அங்கத்துலேயும் தேவதைகள் இருக்குது. அங்க தேவதைகள், இந்த விரல் அங்குலாஸ்தி தேவதைகள் இருக்குது. இதெல்லாம் இஸ் a பிக் சயின்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் சொல்கிறப்ப இந்த மந்திரம் இப்படி சொல்லணுமா? எதுக்கு அப்படி சொன்னா? சும்மா மடையனா அவன். there is a reason. நம்ம அதை சொல்ல நம்ம அதை லூஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். there is a reason for everything which is there. Okay, right. So alphabetical advice for you, ABC to Z வரைக்கும். அவாய்ட் போரிங் கம்பெனி. இது போரிங்காக இருந்தால் நீங்கள் அவரை தள்ளி விட வேணாம். ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ another human being. பட் உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆச்சுன்னா யூ ஹேவ் டு அவாய்ட். வேறு வழி இல்லை. ஏன்னா யூ ஷுட் நாட் கெட் அவாய்ட். டோன்ட் என்டர்டெயின் ஃபூல்ஸ். எவ்வளோ ஒருத்தன் கற்றுட்டு போகிறாங்க. டோன்ட் என்டர்டெயின் ஃபூல்ஸ். கோ ஃபார் ஹை ஐடியாஸ். கீப் திங்கிங். ஏன்னா உங்களோட நாலேஜுங்க, யூ காட் பிளடி 60 years to 70 years ஆஃப் நாலேஜ். நீங்கள் பண்ணாததை என்ன ஒரு ஏஐ பண்ண போகுது? நீங்கள் ஏஐ பற்றி யோசிக்கலையா? இன்றைக்கி ஏதோ ஏஐ பற்றி பேசுகிறாங்க, ஒர்க்கிங் ஏ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இஃப் யூ கேன் டூ டுடே, நான் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி பாருங்கள், you can do much more better business than what anybody else, any youngsters can do. That you can do it. But என்னென்னா we take it for granted. இல்லை 60 வயசு ஆகிடுச்சு போதும், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஆட்டிடியூடை தயவு செய்து உங்கள் மனசேர்ந்து எடுத்து தூக்கி போடுங்க. till the last second, if you can do something, do it அப்படின்னு சொல்லுவேன் நான். just keep a friend. நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட் எப்பயும் வச்சுக்கோங்க கூட, சரிங்களா? never overlook the poor. ஏதாவது ஒரு போர் பர்சனுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடோ அன்னதானமோ காசாக கொடுக்காதீங்க. ஏன் நான் காசாக கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவன் அதை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. இஃப் யூ பிலீவ் இன் சம்திங் கால் கர்மா, அந்த காசு வேற எவன் கையிலையோ போய் அவன் ஒரு கத்தி வாங்கி எவனையும் ஒருத்த குத்த, அந்த கர்மா உங்களையும் வந்து தாக்கும். அதில் நீ சாப்பாடை கொடுத்துட்டு போயிடு, தண்ணி பாட்டிலாக கொடுத்துட்டு போயிடு, முடிஞ்சு போச்சு. அவன் கொட்டுறானோ இல்லையோ அவன் இஷ்டம். அந்த மாதிரி பண்ணுங்கள். தட் இஸ் மோர் ஈஸியர்.
குவிட் ரியாக்டிங் டு சில்லி டேல்ஸ். நம்ம இந்த இதெல்லாம் யூடியூப் வந்தப்புறம் இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ் மெசேஜ் வந்தப்புறம் வி ரியாக்ட் ஸோ மச் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அது ஜஸ்ட் கிவ் இட் அ பீஸ் ஆஃப் நான்சென்ஸ். இதெல்லாம் தேவையில்லை. வாட் இஸ் ரியல் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டியூன் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் விக்ட்ரி. எவ்ரி டே ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் செடி நட போகிறேன், பை த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் செடி நட்டுருக்கணும். தட் இஸ் விக்ட்ரி. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 10 வாட்டி மாடிப்படி ஏறிக்கணும். தட் இஸ் யுவர் விக்ட்ரி. சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கோங்க, அது முடிச்சிடணும். தட் இஸ் யுவர். காலைல ஏஞ்சோடனே தே மஸ்ட் பி எ பர்பஸ் ஃபார் லைஃப். ஐயோ ஏன்டா ஏஞ்சோம் இப்போ இதுவெல்லாம் பார்த்து உயிர் போதுரா அப்படின்னு சொல்கிறதோட தட் இஸ் யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப். யூ ஷுட் நாட் டூ தட். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் எதுக்காக வாழணும், காட் ஹஸ் கிவன் யூ சச் தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் யூ வண்டர்ஃபுல் லைஃப். நான் என்ன பண்ண போகிறேன், நீ நான் இவர்கிட்டலாம் பேச போகிறேன், இவரெல்லாம் பார்த்து அவன் பிடிக்கல மானே இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட். அட் த எண்ட் ஆஃப் த டே மேக் ஷூர் யூ டன் ஆல் தட். வி எக்ஸ்பெக்ட் யூ டு ஜூம் அஹெட் இன் லைஃப். ஹேவ் டு ஜூம். ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. யூ ஹேவ் டு டூ சம்திங். சரி, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம கீ டேக் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குங்க. உங்களோட ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம்க்கு வி கேன் சால்வ் ஆல் எ ஜாயிண்ட் ப்ராப்ளம் பை அல்ட்ராசவுண்ட் கைடட் ப்ரொசீஜர்ஸ். பெயின் இருக்காது. ஏன்னா நீங்கள் பெயினால தான் நான் வாக்கிங் போகல அப்படிங்கிறது தேவையில்லை. பெயினை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சில டேப்லெட் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, யூ கேன் கெட் இட் டன் ஈஸிலி, நோ ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒய் இன்டர்வென்ஷன் வாஸ் இம்பார்ட்டன்ட் இன் சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பயப்படுறோம்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோமோ அப்படின்னு. இதெல்லாம் ஆஃபீஸ் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் முடிச்சு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ ஆஃபீஸ் ப்ரொசீஜருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி ஸ்கேமிங். மேக் ஷூர் தட் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் யூ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே. எவ்வளோக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மியாக தங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மி. ஏன்னா நம்மளுக்கு உங்கள் இம்யூனிட்டி என்னன்னா பக்கத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே நீங்கள் மாஸ்க் போட்டு தான் போகணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஸோ இம்ப்ரூவ்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரோக்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேன்சரு, ஆஞ்சியோபிளாஸ்டி, எப்படி இப்போ ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாங்களோ கழுத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்குலாம் வி கேன் டூ ஸ்டென்டிங்கு. கேன்சருக்கு லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் தேர் வித்தவுட் சர்ஜரி. வித்தவுட் சர்ஜரி யூ கேன் ஹேவ் யுவர் ட்ரீட்மெண்ட் பார்ட். இதெல்லாம் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் வரும். பெயின் மேனேஜ்மெண்ட்டு, கிட்னி வந்து ப்ராஸ்டேட் ஆர்டரி. ப்ராஸ்டேட் ரொம்ப காமன் ப்ராப்ளம்மு. இப்போ என்லார்ஜ் ப்ராஸ்டேட் வந்துருச்சுரா அப்படின்னு. என்லார்ஜ் ப்ராஸ்டேட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூரின் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் யூரினை எம்டி பண்ணணும். டோன்ட் பி இன் ஹரி. நின்றுட்டு போகாதீங்க. சிட் டவுன், ஸ்குவாட், எம்டி யோர் இது ஆசனவாயை அப்பப்போ வந்து இறுக்கி மூடுங்க. 10 வாட்டி 15 வாட்டி எப்போ வேணால் உங்கள் டைம் இருக்கோ. யோர் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வில் நாட் க்ரோ பிகர். பட் அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். நீங்கள் வந்தால் தானே எனக்கு காசு இல்லையா? ஸோ அதனால் இது நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாம். ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ். ஏன்னா when a corporate hospital has come, they are looking at money. They want to make money. But as a doctor, these are preventive things. As a prevention specialist, I can talk to you on this. Okay, this is what you have to do. அதர் ஜீரியாட்ரிக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி நான் இதெல்லாம் வந்து சின்ன ஊசியில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. எனிதிங் இஸ் தேர். இஃப் எனிபடி சேஸ் டு யூ சர்ஜரி, டாக்டர்கிட்ட திருப்பி கேளுங்க, சார் இஸ் தேர் நான் சர்ஜிக்கல் வே இருக்கா, மருந்து மாத்திரைங்க இல்லாமல் சிம்பிளாக ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இல்லாட்டி ஒரு சர்ஜன்கிட்ட போய் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆமாம் சர்ஜன் தான் சொல்லுவான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சர்ஜரி தான். எனக்கு காலையிலேயும் சர்ஜரி நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு இன்டர்வியூ பற்றி தெரியணும் நெசசிட்டி கிடையாது. எனக்கு சர்ஜரி பற்றி தெரியாது. ஓகே, பட் யூ ஷுட் ஆஸ்க். ஏன்னா நமக்கு நிறைய இது கூகுள் டாக்டர் வந்துட்டான், இப்போ ChatGPT டாக்டர்லாம் வந்துட்டாங்க. ஸோ யூ கேன் ஆல் சர்ச் எவ்ரிதிங் அண்ட் கெட் எவ்ரிதிங். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் டு மேக் ஷூர் தட் ஐ ஆர் ஹவு ஃபார் இட் செல்ஃப். ஸோ ஆன் த ஹோல் இப்போ என்ன ஐ லீவ் இட் டு யூ டு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். நோ ப்ராப்ளம், ஐம் ரெடி டு ஆன்சர் எனி கொஷின்ஸ். வணக்கம் டாக்டர், நான் குமரேசன், PWD சீஃப் இன்ஜினியர் ரிட்டையர்ட். 2 கொஸ்டின் சார். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு யூ சார். எங்கள் எல்லாருமே 20 வயசுக்கு பின்னால் கொண்டு போயிட்டீங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்தாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எங்களை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. அடுத்தால உங்களை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிளாஸுக்கு உங்களை கூப்பிடுவோம். ரைட்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒன்று சார். நீங்கள் ப்ரெஷர் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் பார்க்கணும், ரைட்டில் பார்க்கணும், லெக்கில் பார்க்கணும்னு சொன்னீங்க. அது ப்ரொசீஜர் இருக்குன்னு எனக்கு தெரியல. லெக்கில் வந்துட்டு மோஸ்ட்டாக யாரும் பார்க்குறதில்ல. பட் நான் இன்சிஸ்ட் பண்ணேன், ஏன்னா இப்போ அதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா உங்களோட ஸ்பீட் ஆஃப் பிளட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது. சம்திங் கால் ABIன்னு ஒன்று இருக்கும்.
கீழே போகிற பிளட் ப்ரெஷருக்கும் மேலே இருக்கிற பிளட் ப்ரெஷருக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. அது இருந்துன்னா உங்களுக்கு காலில் போகிற ரத்த குழாயில் பிளாக் இருக்குது இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ தட் இஸ் வை ஐ சே ஐ இன்சிஸ்ட். பட் நோபடி, யாருக்கும் டைம் இல்லை. நோபடி வாண்ட்ஸ் டு டூ பிளட் ப்ரெஷர்லாம். சார் அகைன் ஒன் மோர் சார், செகண்ட் கொஸ்டின். புதுசாக ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கும்போது பிரெயினில் ஒரு பார்ட்டிக்கிள் ஏதோ ஒன்று அடிஷனாக வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சார்? நம்ம புதுசாக ஒன்றுனா நம்ம கண்டுபிடிக்கும்போது சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு எனர்ஜி மாதிரி வர்றதுக்கு அது ஓடிசி மெம்பர். எனக்கு அதோட பேர் தெரியல, பட் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியுது. சரி, நத்திங் எக்ஸ்ட்ரா கம்ஸுங்க. நம்மளோட பிரெயின் நம்ம யூஸ் பண்ணுறது 1% தான். when you start doing new things, அதுக்கு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. சரி, பிகாஸ் இப்போ நான் கான்ஸ்டன்ட் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே தான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த சேம் பேட்டர்ன் கெட்ஸ் ரெகுலேட்டட். மற்ற பிரெயின்லாம் நம்மளுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க தூங்கிடும். இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக யோசிக்கிறீங்க, அதாவது ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் வச்சா. இப்போ நீங்கள் மியூசிக் புதுசாக கேட்குறீங்க, மியூசிக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்குறீங்க, அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் பிகம்ஸ் லைட் அண்டு அந்த பார்ட் பிகம்ஸ் மோர் ஆக்டிவ். அதான் நான் சொல்ல, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் புதுசாக. எனிதிங் யூ டூ நியூ, யுவர் பிரெயின் வில் ஸ்டில் பி ஆக்டிவ். நம்ம யூஸ் பண்ணுறது 1% ஆஃப் த பிரெயின். அப்படின்னா 1% ஆஃப் பிரெயினுக்கே அவன் பில்லியனராக இருக்கான். அவன் ஃபுல் பிரெயின் யூஸ் பண்ண எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. ப்ராப்ளம். குட் ஈவினிங் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்கள் ஒரு கார்பரேட்லேருந்து அப்போலோலேருந்து வரக்கூடிய ஒரு டாக்டர் ஸ்பீச் மாதிரி எங்களுக்கு இது இன்னைக்கு தெரியலைங்க டாக்டர். உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக தான் இருந்தது. நீங்கள் ஆன்மீகம், அப்புறம் நம்ம நேச்சுரோபதி, இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் மெயினாக எனக்கு இதுலேருந்தே நான் எடுத்துக்க முடிஞ்சது. ஒழிய ஒரு டாக்டர் ஃபீல்டர் இருந்து எடுத்துக்கிற மாதிரி இல்லை. பட் வி என்ஜாய்டு ஃபார் ஆல் அவர் மெம்பர்ஸ். வி தேங்க்யூ வெரி மச் டாக்டர். அண்ட் உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட் வி வில் ஆல்சோ கீப் இட் வித். தேங்க்யூ சார். நீங்கள் கொஸ்டின் கேட்க போகிறீங்களான்னு நினச்சேன், பட் இட்ஸ் வெரி குட். Sir, I have a question. You are telling that old age people should take fruits and all, but those who are diabetic, doctors say don't take fruits. But fruit is okay or not okay? See, டயபெட்டிஸ்க்கு சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸ் கோவா எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம். அஃப்கோர்ஸ் பல்லு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தென் வி ஹேவ் டு சாப் இட் டு ஸ்மால். ஆப்பிள் எடுத்துக்கலாம். See, நீங்கள் எதுவுமே ஓவர் டூ பண்ணாதீங்க. எல்லாமே நீங்கள் ஜூஸாக குடிக்காமல் வி ஹேவ் ஃபைபர். சாத்துக்குடி ஃபைபரோடு எடுத்துக்கலாம். எதெல்லாம் நார் சத்து, நெல்லிக்காய் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ சில ஃப்ரூட்ஸ் விச் ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் பிளட் சுகர், லைக் பனானா இம்மீடியட்லி இப்போ இருக்கிற பனானா எல்லாமே ஆர்டிஃபிஷியலி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பனானா தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் பனானா சாப்பிடாம இருந்தாலும் ஒன்று தான், சாப்பிட்டாலும் ஒன்று தான். அவ கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹேவ் லிமிட்டட் குவான்டிட்டிஸ், அவ்வளோதான். அது கூட நீங்கள் ஒரு நல்ல ஃபைபர் உள்ள இதை எதுவுமே ஃபுல்லாக சாப்பிடுங்க, எதுவுமே ஜூஸாக சாப்பிடாதீங்க. இது மாதிரி அது மட்டும் பண்ணாமல் இருக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். பொமோகிரானேட் வித் சீட் இஃப் யூர் ஏபிள் டு மன்ச் இட். நான் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போவேன், அந்த உள்ளே இருக்கிற வெள்ளை இது இருக்கேன் அதையும் சேர்த்து சாப்பிட்ணும். தட் இஸ் பியூட். அதை நீங்கள் குட்டியாக மிக்ஸ் பண்ணி அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பெப்பைன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் அதில் தான் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் தூக்கி போடுறாங்க. இப்போ ஜூஸ்லாம் போட்டால் கூட அதை கூட சேர்த்து போட்டு குடிங்க அப்படிமே. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற ஒயிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் ஒன்லி த ஃப்ரூட்டு. அதுவும் இன்னொன்று முக்கியமானது மறந்துட்டேன், எப்போ சாப்பிட்டாலும் ட்ரை டு சூ யுவர் ஃபுட். நம்ம மென்று ரசித்து எதுவுமே சாப்பிட்டதில்லை 8 வாட்டி 9 வாட்டி மெல்லணும். நம்ம அடுத்த கடிக்கு தான் போகிறோமே தவிர்த்து 8 to 9 அந்த என்னைக்காவது நீங்கள் அந்த லாஸ்ட் பிட் மென்று சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கவனிச்சு பாருங்கள், யூ வில் என்ஜாய் இட். இல்லைங்க, இட்ஸ் காட் அ தனி டேஸ்ட்டுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், யூ நாட் என்ஜாய்ட் இட். அந்த ஒரு சிக்கன் பீஸோ எது சாப்பிட்டாலும் சரி, அதை லாஸ்ட் ஒரு 8 வாட்டி மென்னுட்டு கொஞ்சம் வாயிலே ரோல் பண்ணி பாருங்களேன். இந்த ஒயின் குடித்தா வாயில் ரோல் பண்ணி சாப்பிடுங்கம்மா. இது ஒயினே சாப்பிட தேவை, நீங்கள் டெய்லி சாப்பாடு நீங்கள் ஒயினை எடுத்துக்கலாம். யூ வில் என்ஜாய் இட். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நான் சாப்பிட்டு ரசிக்கவே இல்லையே. யூ லைக் டு ரீலிவ் யுவர் லைஃப் பேக். தேங்க்யூ.
அதுதான் ஃபர்ஸ்ட் தோலோட வாழைப்பழம் சார். தோலோட இல்ல அது இந்த ஸ்கின் அது உள்ள ஒரு சொல்லுவாங்க. கையை விட்டு பிரிச்சு நகத்தை விட்டு பிரிச்சு எடுக்கணும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம். பண்ண ரொம்ப நல்லது. அது ஒரு பழத்தை ரெண்டா சாப்பிடுவோம். குட் ஈவினிங் டாக்டர். எங்கள் பிரதருக்கு ஹார்ட்டில் ஆஞ்சியோ பண்ணி ஸ்டட் வச்சுருக்காங்க. துபாயிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்களால பழைய மாதிரிலாம் ஒரு ஹெல்த்தாக இருக்க முடியல. மெடிசன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த்தாக சாப்பிட்டா மீதி எப்படி வரும் அதை பற்றி எங்களுக்கு தெரியல. மெடிசன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுட்டு எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராட் கேள்வியை கேட்டுட்டீங்க. ஐ மீன் பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. அந்த ப்ராப்ளமுக்கு என்ன வரக்கூடாது, அந்த ஸ்டென்ட்டுக்குள்ளாரி பிளாக் வரலாம் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் இந்த டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம 1-to-1 பேசணும் அவர்கிட்ட. ஏன்னா தூக்கம் வரலையா, வாட் இஸ் தட் விச் இஸ் ஹேவிங். ஏன்னா நான் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு டாபிக் சொல்லிட்டு வந்து கேட்டிங்க நானே ஏதோ சொல்லிவிட்டு அது வேலைக்கு வராது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தா அது பட் இட் இஸ் மேனேஜபிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தையில் இட் இஸ் மேனேஜபிள், டூபிள். யூ கேன் கெட் பேக் டு நார்மல் ஆக்டிவிட்டி லேட்டர். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஏன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஏன்னு வந்து ரொட்டீன் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட இருக்கிற ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் பண்ண முடியாது. இது ப்ரிவென்டிவ் டாக்டர் தான் யோசிக்கணும். எனக்கு வேறு வழி இல்லை, அதை தான் யோசிச்சுட்டு இருப்பேன். எப்படி மாற்றலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. தட் இஸ் வாட் இட் இஸ். Thank you, doctor. நம்மளோட உடம்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 72 ரத்த நாணங்கள் இருக்குது. இது வந்துட்டு அகஸ்தியர் ஆல்ரெடி முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டார் 72 ரத்த நாணங்கள் இருக்குது அப்படின்னு. நாங்கள் இப்போ அனாட்டமியில் டிசெக்ட் பண்ணி ஆமாம் 72 ரத்த நாணங்கள் இருக்குதுன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அது ஒன்று. இந்த 72 ரத்த நாணங்களில் வர சேஞ்சஸ், அதுக்கு நம்ம ஒவ்வொரு ரத்த நாணங்களும் போய் படிக்க தேவையில்லை. இதோட மாற்றங்கள் வந்துட்டு சர்டன் ஏரியாஸ் ஆஃப் பாடியில் பிரதிபலிக்கும். அதை நம்ம அசஸ் பண்ணணுங்கிற தட் வாஸ் மை PhD டாபிக். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அதான் சொன்னேன். இப்போ ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ABI வந்துட்டு 1க்கு மேலே இருக்கணும், அவனுக்கு பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கும். அப்படி வந்துருச்சுனாவே காலில் டாப்லர் பண்ணு, அது என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஏன்னா அது வந்துட்டு காலில் பிபி பார்க்குறது இல்லையா, தட் இஸ் அ ப்ராப்ளம். டயபெட்டிக் இன்ஸ்டியூட்டில் பார்க்குறாங்க ABI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக போட்டு. ஏன்னா டயபெட்டிக்கில் வந்துட்டு தே நோ இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். அது நான் சின்ன வயசுலேருந்தே பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ கையில் இருக்கிற பிபி பார்த்தீங்கன்னா தட் வில் பி த லோவஸ்ட்டு, காலில் இருக்கிற பிபி வில் பி த ஹையஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கார்டியக் சைக்கிள், இப்போ கைக்கு தனியாக பிளட் அனுப்புறதில்ல, காலுக்கு தனியாக பிளட் அனுப்புறதில்ல. ஹார்ட்டு அவன் பண்ணுறது ஒரே அடி பம்பு. அந்த பம்பிங்கை வந்துட்டு அவன் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டான். 0.8 செகண்ட்ஸ் தான், 0.3 செகண்ட்ஸ் தான் அமுக்குவான், 0.5 செகண்ட்ஸ் பிளட்டை வாங்கிப்பான். அவ்வளோ பிளட்டு. ஸோ 0.8 செகண்டில் அவனோட கார்டியக் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. இந்த சேம் ப்ரெஷரில் எனக்கு மூளை இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, கால் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. எப்படி அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? பை த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். அதனால தான் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறத விட்டு கரெக்டாக டக்கு அந்த 0.8 செகண்ட்ஸில் த்ரூ த பாடி அ பிளட் கோஸ் ஆஃப் வித் நோ டைம். ஒரே டயமீட்டர் மாறும், ஆனால் பிளட் ரீச் ஆகிற இடம் வில் பி த சேம் டைம். பிகாஸ் அடுத்த நெக்ஸ்ட் 0.8 செகண்ட்லேயே ஹார்ட் பம்ப் ஆகிடலாம். அதனால தான் நான் இதை பற்றி நான் பேசலை. உங்கள் ஹார்ட் ரேட் தயவுசெய்து ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் இதெல்லாம் வராமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. வென்எவர் யுவர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீசஸ், ஹார்ட் ரேட்டை வந்துட்டு 60 கீழே வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சொன்னேன் இந்த 0.8 செகண்டு இப்போது இப்படி பண்ணிச்சுன்னா கரெக்டாக 0.8 செகண்டு, இப்படி 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 பண்ணிச்சுன்னா ஹார்ட்டுக்கு ரத்தமும் கம்மி. ஸோ தட் தேர் ஆல் இன்க்ரீஸ் சான்சஸ். அதனால் தான் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணு, யோகா பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சாந்தப்படுத்துகிறாங்க. தட் இஸ் ஆல். ஸோ நெவர் ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே try to get into things saying that yes we can modify it. Small things but yes you can find out. Heart rate லாம் நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர்லேயே பார்த்துக்கலாம். ஆமாம், ரொம்ப டிக்ரீஸ் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் போர்கு அந்த டென்னிஸ் பிளேயர் இருந்தான் தெரியுமா, பீக் டயத்தில் அவனோட ஹார்ட் ரேட் எவ்வளோ தெரியுமா இருந்தது? 30. ஏன்னா அவ்வளோ கண்டிஷன். யூ ஹேவ் அவ்வளோ கண்டிஷன்டாக எடுத்துகிட்டு வந்து உங்களால் 30 இது பண்ண முடியும். 30னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஹார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயினே கிடையாது. த சோ நம்லி.
இதுமா அவ்வளோ குறைவாக அவர் எடுத்துகிட்டு வந்தார். பட் எல்லாம் நம்மளாம் எடுக்கணும்னு சொல்ல, ஏன்னா நம்ம நார்மலாகவே என்ன ஆகும்னா நம்ம நைட்டு படுக்க போகிறப்ப அந்த ஹார்ட் ரேட் வில் பி த லோவஸ்ட். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 60 வச்சு 60 வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பீட்டு. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையே, புடக்கு அடிச்சிக்குது. ஒரு டிவி பார்க்குறோம், சோகமாயிடுறோம், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தர் திட்டுறோம், ரோட்டில் போகிறோம் திட்டுறோம், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி செகண்ட் இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ அது மாதிரி இல்லாமல் எந்த நேரமும் ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, தட் இஸ் அ குட் கார்டியக் கண்டிஷனிங். அது அந்த ரீச் ஆகிறதுக்கே நம்மளுக்கு 10 வருஷம் ஆகும். இட்ஸ் நாட் ஈஸி. Excellent. Thank you very much, Doctor. Let us give him a big hand. வணக்கம், என் பெயர் சாலை சேகர்வேல், ஃபவுண்டர் குருகுபேரர் தமிழ் மருத்துவ சங்கம். தமிழும் ஆங்கிலமும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதான் அண்ணா சொன்ன மாதிரி சார் வந்து ஒரு டாக்டர் மாதிரியே பேசலை. இட் மீன்ஸ் என்னென்னா ஒரு கவுன்சிலிங், ரொம்ப எளிமையான ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் அவங்க அதை எடுத்து சொன்னாங்க. ஏன்னா இப்போ இவங்கள வந்து இதே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்காக காத்திருந்து அவரால் ஒரு 2-3 நிமிஷம் மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதுக்குன்னு வந்ததுனால ஆத்மார்த்தமாக எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது புராணங்கள்லேருந்து சில உதாரணம் கொடுத்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்டுறதுக்கு நான் வந்திருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பஞ்சபாண்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள்லாம் வந்து போர்க்களத்தில் நிற்கும்போது அவங்க வயசு என்ன தெரியுமா? இப்போ மிலிட்ரியில், இந்தியன் மிலிட்ரியில் சர்வீஸ் எத்தனை வயசு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க? ஓகேங்களா, ஒரு 35 அப்படின்னாலே அவங்களாம் வந்துடுறாங்க. ஆனால் பீஷ்மர், துரோணாச்சாரி அவங்க போர்க்களத்தில் நின்ன அர்ஜுனனுடைய வயசு 85 to 90, 80 to 85, 85 வயசில் தான் அவர் போர்க்களத்தில் நிற்கிறார். அப்போ 85 வயசில் போர்க்களத்தில் நிற்கிறது தான் மகாபாரத்தினுடைய விசேஷம். இப்போ 85 வயசில் என்ன ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என் கூட ஒருத்தர் வந்திருக்கார். அவர் ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போயிருக்கார். இன்றைக்கி ஹீஸ் ரன்னிங் 80. நேற்று அவர் லயோலா காலேஜில் படித்ததுக்காக அங்கே கூப்பிட்டு போயிருந்தவர். இந்த மாதிரி தான் அவர் என்ஜாய் பண்ண வைக்கட்டுன்னு. சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வராரு. நாங்கள் இங்கே இருந்தோம் அங்கே இருந்தோம், நான் ஃப்ரீயாக விட்டா வரேன், பரவாயில்ல நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அவங்களாம் கிராமத்தில் இருக்காங்க, மறுபடியும் இங்கே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நம்ம முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா 85-90 ஆண்டுகள் கூட இயல்பாக இருந்துட்டு கடைசி ஒரு 15-20 ஆண்டுகள் அப்படி இருந்துட்டு புறப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு காலேஜ் படிக்கிற பையனுக்கு டயாலிசிஸு, காலேஜ் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு இன்சுலின். இதுக்கெல்லாம் ரூட் காஸ் எங்கே அப்படின்னும்போது விஷ ரசாயன உரங்களை எப்போது உள்ளே அனுமதித்தோமோ அப்போவே அது நோயாக மாற ஆரம்பிச்சிச்சு. சார் ஆதங்கமாக சொன்னாங்க பாருங்கள். ஸோ இந்த பப்பாளி பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், இதெல்லாம் பார்க்க பிடிக்கல சார். இல்லை அடுக்கி வச்சுருக்கால கடையில், பார்க்க பிடிக்குதா இவ்வளோ பெருசாக? அதோடைய அந்த நேச்சரு அப்போது ஹைப்ரிட் சிஸ்டம்லாம் வந்து இதெல்லாம் மாறி இருக்கு. இப்படிப்பட்ட காலத்தில் நேச்சுரல் பேஸில் ஐயா சொன்ன அத்தனை விஷயங்களும் இயல்பாக கடவுள் அருளில் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இது போன்ற இவங்களுடைய ஒரு கன்சல்டேஷன், நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, நேச்சுரல் மைண்ட் செட்டு எல்லாத்தையும் கலந்து செய்யும்போது இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஐயா அவர்களுடைய கருத்துக்கு ரொம்ப நான் அதை சந்தோஷமாக கவனித்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நன்றிங்க சார். So, thank you all of you. Let's again give him a big hand. நமக்கோசரம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக விளங்குற மாதிரி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ் சொல்கிற மாதிரி எக்ஸலண்ட் ஈவினிங் வி ஹேட்.